அருமையா இருக்கு, நல்லா இருக்கு. என்ன பிடிச்சிருந்துச்சு? ரொம்ப த்ரில்லிங்கா இருந்தது. டிவியில போடுற போறீங்க. படம் எப்படி இருக்கு? நல்லா இருக்கு. அருமையான படம், ரொம்ப நல்ல படம். மோகன்லால் எப்படி பண்ணிருக்காரு? அவரு சிம்பிளி சூப்பர். நம்ம தொடர்ந்து ஒரு கமர்ஷியலாவே பண்ணியிருந்தாரு ஆக்ஷன். இதுல எப்படி ஒரு ஆக்டிங்? இதுல வந்து கமர்ஷியல்னு சொல்லவே முடியாது. ஃபுல்லி ரொம்ப 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 அருமையான ஒரு த்ரில்லிங் கலந்த ஒரு ஸ்டண்ட் எல்லாம் வந்து நியாயத்துக்காக போராடுறாரு, அவ்வளவுதான். நல்லா இருந்தது படம். நல்லா இருக்கு படம். தொடரும் தொடரும். சூப்பர் படம். கண்டென்ட் நல்லா இருக்கு. மோகன்லால் எப்படி பண்ணிருக்காரு? சூப்பரா பண்ணிருக்கு. இன்ட்ரெஸ்டா இருக்கா? சூப்பர், செம இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கு. ஸ்டோரி வைஸ் எப்படி கொண்டு போறாங்க? ஸ்டோரினா எப்படி கொண்டு போறாங்க? ஸ்டோரி நல்லா கொண்டு போறாங்க. நல்லா இருக்கு படம். பெஸ்ட், திருப்தியா இருக்கு படம். இன்ட்ரெஸ்டா இருக்கா? செம இன்ட்ரெஸ்டா இருக்கு படம். நல்ல படம். எம்பரான காட்டிலும் சூப்பர் படம். எந்த படம்? தொடரும். ஆ, நல்லா பிடிச்சிருந்தது. மோகன்லால். படம் எப்படி அந்த திருஷ்யம் மாதிரி கொண்டு போறாங்களா எப்படி? இந்த திருஷ்யம் அளவுக்கு இல்லை, ஆனா நல்லா இருக்கு. ஸ்டோரினா எப்படி கொண்டு போறாங்க? ஸ்டோரி த்ரில்லர் மூவி தான். இன்ட்ரெஸ்டா இருக்கா? இருக்கு. சோபனா மோகன்லால் ரொம்ப வருஷமா மறுபடியும் தயார் பண்ணிருக்காங்க. அது பார்க்கறதுக்கு நல்லா இருக்கு. நல்ல கதை, கதையும் அருமையான கதை. மியூசிக் சூப்பர். சிம்பிளி சொல்ல போனா ரொம்ப அருமையான மியூசிக். படம் ஃபுல்லா கம்ப்ளீட்டா சீட்டு நுனிலே உட்காத்தி வச்சு எண்டிங்கும் சூப்பரா முடிஞ்சுது. மனசுக்கு வந்து ஒரு தப்பு செஞ்சவங்கள கண்டிக்கப்படுவாங்க அப்படிங்கிறது ரொம்ப அருமையா முடிச்சிருந்தாங்க. தேங்க்யூ. மோகன்லால் வந்து டைரக்ட் நல்லா யூஸ் பண்ணிருக்காரு. ரொம்ப அவரே அருமையா பண்ணியிருக்காரு. டேரக்டர் தான் பண்ணணும் இல்லை, அவருக்கு உண்டானதை அவர் இன்னும் கூடுதலா மெருகேற்றி அவர் கொண்டு வந்திருக்காரு தான். மோகன்லாலுடைய ஆக்ஷன் எப்போதும் சூப்பர். இப்போ அதை விட அருமையான சூப்பர். நல்லா இருக்கு. அப்படி சொல்லவே பிரிச்சே பார்க்க முடியாது. முதல்ல ஆரம்பத்துல கொஞ்சம் ஒரு 15 நிமிஷம் ஆனா இந்த கதை என்னங்கிற மாதிரி போகும். அப்புறம் அதுக்கப்புறம் வண்டி டேக் ஆஃப் ஆகுறது ஃபுல்லா கடைசி வரைக்கும் டேக் ஆஃப் ஆகி கடைசி லேண்டிங் சூப்பர், அருமை. இல்ல இல்ல இல்ல, விஷயம் பார்த்துட்டேன். பட் அந்த சாயல்லாம் சொல்லவே முடியாது. இது வேற, அது வேற, அது வேற ஜானர், இது வேற ஜானர். படம் சூப்பரா இருக்கும், நல்லா சூப்பரா இருக்கு. மோகன்லால் நல்லா இருக்கு. படம் செம்மையா இருக்கு, சூப்பரா இருக்கு. ஸ்கிரீன் பிளேல பக்காவா இருக்கும், நல்லா இருக்கும். ஒரு சீன் போடுங்க. ஃபர்ஸ்ட் ஸ்டார்டிங் நல்லா இருக்கும். சூப்பர், கிளைமேக்ஸ் நல்லா இருக்கு. ஃபர்ஸ்ட் ஹாஃப் செகண்ட் ஹாஃப். ஃபர்ஸ்ட் ஹாஃப் வந்து கொஞ்சம் காமெடியா இருக்கு. செகண்ட் ஹாஃப் வந்து ஃபுல்லா த்ரில்லர் காட்டு. படம் சூப்பரா இருக்கு. மோகன்லால் ஆக்டிங் எல்லாமே பக்காவா இருக்கு. ஸ்கிரீன் பிளே, டைரக்ஷன் எல்லாம் பக்காவா இருக்கு. பிஜிஎம் நல்லா இருக்கு, சூப்பரா இருக்கு. சோபனா ரொம்ப வருஷம் அப்புறம் மறுபடியும் தயார் பண்ணிருக்காங்க. பெரிய கம்பேக்லாம் இல்லை, நார்மலா பண்ணிருக்காங்க. ஓகே, நார்மலா இருக்கு. டைரக்ட் மோகன்லால் டைரக்ஷன் பக்காவா இருக்கு. செம்மையா பண்ணிருக்காங்க. ஃபேமிலியே பார்க்கலாம், ஒரு இது இல்லை. பிஜிஎம் செம்மையா இருக்கு. இன்னொரு டைம் கூட பார்க்கலாம். சூப்பரா இருக்கு. நல்லா எடுத்திருக்காங்க படம். மோகன்லால் அருமை நடிச்சிருக்கு. இன்ட்ரெஸ்டா இருக்கா? இன்ட்ரெஸ்டா இருக்கு. ஃபேமிலி சென்டிமெண்ட். அது இன்டர்வலுக்கு அப்புறம் கொஞ்சம் ஆச்சு. இன்டர்வலுக்கு அப்புறம் தான் நல்லா இருந்தது படம். 10க்கு 8.5. ஒரு ஒர்க் வாட்சிங். உண்மையிலே 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 ரொம்ப ஒரு மூவி. இதை வந்து நான் திரும்பவும் அடுத்தால பார்க்கணும் அப்படின்னு நினைக்கிறேன். அந்த அளவுக்கு அருமையான படம். வில்லன் சார், மோகன்லாலுக்கு வந்து 100% மார்க் கொடுத்தா வில்லனுக்கும் 100% மார்க் கொடுத்தா உண்மையிலே அது மாற்றுக்கிறதே கிடையாது. அவ்வளவு அருமையா மோகன்லாலாவது நடிச்சு நடிச்சு பழகி வந்தவர். இவர் வந்து இதான் இப்பதான் அவரை பார்க்குறேன் திரையில. ரொம்ப அருமையா பண்ணியிருக்காரு. வில்லன் மேல எல்லாத்துக்கும் கோபம் வர்ற அளவுக்கு பண்ணியிருக்காரு. அதான் முக்கியம். ரொம்ப நல்லா பண்ணியிருக்காரு. இப்ப நீங்க வந்து நிறைய பாப்பீங்க. இப்ப அந்த 80s 90s வந்து சோபனா மோகன்லால் ரொமான்ஸ் எதிர்பார்த்து அவங்களுக்கு இருக்கா? இல்ல, அது ரொமான்ஸே கிடையாது. ரொமான்ஸுங்கிறது வந்து அது வந்து ஒரு ஃபேமிலியில உள்ள அந்த சின்ன சின்ன ஒரு ஒரு ஊடல், அது மட்டும் தான் ஒழிய மற்றபடி ரொமான்ஸுங்கிறதே கிடையாது. அவ்வளவு வந்து ஃபேமிலி டச்சிங்கோட ரெண்டு பேரும் நல்லா பண்ணிட்டாங்க. நல்லா இந்த படப்படப்பு நல்லா காட்டிட்டாங்க. அவங்க சோபராவும் ஒரு அருமையான ஆக்ட்ரஸ். அதை அழகா அவங்க கொடுத்த பாட்டை அழகா பண்ணிட்டாங்க. சார், இப்படி தனித்தனியா நீங்க கேட்க வேண்டாம். எல்லாரும் அவங்களுக்கு என்ன பாட்டு உண்டோ அதை ரொம்ப கனகச்சிதமா பண்ணியிருக்காங்க. இன்க்ளூடிங் போலீஸ்மேன் எல்லாருமே, அந்த வரக்கூடியவங்க எல்லாருமே அவங்க கொடுத்த இதை அழகா பண்ணிட்டாங்க. நல்லா இருக்குது படம். நல்லா என்ன பிடிச்சிருந்துச்சு? பிடிக்கிறது எல்லாம் கதை எல்லாம் ஸ்டோரி எல்லாம் நல்லா இருக்கு. சூப்பர் ஆக்டிங் நல்லா இருக்கு. மோகன்லால் இப்ப தொடர்ந்து ஒரு எம்புரான நிறைய படத்துல ஒரு கமர்ஷியலாவே பார்த்துருந்தோம். இதுல மோகன்லால் எப்படி பண்ணியிருக்காரு? ஒரு ஃபேமிலி ட்ராமா மாதிரி, அதாவது நம்ம நேரு படமா அந்த மாதிரி படம் சூப்பராக இருக்கு. ட்விஸ்டா இருந்துச்சா? டிஸ்டாக இருந்துச்சு. நல்லா ஆக்டிங் நல்லா இருந்துச்சு. நல்லா இருந்துச்சு. ஃபர்ஸ்ட் ஹாஃப் செகண்ட் ஹாஃப் எப்படி இருக்கு? ஃபர்ஸ்ட் ஹாஃப் நகர், செகண்ட் ஹாஃப் ஃபர்ஸ்ட் ஹாஃப் பரவாயில்ல, ஆனால் கதை கொஞ்சம் சொல்லி தரும். அது செகண்ட் ஹாஃப் கொஞ்சம் நல்லா இருந்துச்சு. நீங்க ரொம்ப விறுவிறுப்பா இருந்தது இருக்கா? அது கிளைமேக்ஸ் எல்லாம் நல்லா சூப்பராக இருந்துச்சு. சோபனா மோகன்லால் ரொம்ப வருஷமா ஒரு பேர் பண்ணியிருக்காங்க. ஸ்க்ரீன்ல பார்க்கும்போது எப்படி இருக்கு? சூப்பராக இருந்துச்சு, நல்லா இருந்துச்சு, நல்லா இருந்துச்சு. என்ன ஃபீல் ஆச்சா? ஆமாம், ஃபீல் ஆச்சு. கண்டிப்பாக. திருச்சியம் சாயல் ஏதாவது இருக்கா?
விஷயம் கொஞ்சமா இருக்கு, ஆனா அது இது கொஞ்சம் டிஃப்ரெண்டா இருக்கு. இந்த புலிமுருகன் விஷயம் இதெல்லாமே கொஞ்சம் டிஃப்ரெண்டா இருக்கு. இது என்ன மாதிரி படமா இருக்கும்? தொடரும் சூப்பர் படம் இருக்கு, ஒரு ஃபேமிலி ட்ராமா. கண்டிப்பா எல்லாரும் பாருங்க, செம்மையா இருக்கு. 10க்கு 10 கொடுக்கணும்.